மனிதனானவன் தனது அறிவை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டிய செயல்களிலெல்லாம் இயந்திரங்கள் சார்ந்து வாழத் தொடங்கி இருக்கிறான். தனது அறிவை எல்லாம் இயந்திரத்திற்கு புகட்டி அதுவே சிந்தித்து செயல்படுத்தும்படி வடிவமைத்துள்ளான். இதனால் மனிதன் தனது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அடுத்தடுத்த தேடல்களிலும் பொழுதுபோக்கிலும் சிதற வைத்து வருகிறான். இக்கூற்றின் முழு வடிவமாக உருவானதுதான் கூகுள் மகிழுந்து. ஆரம்பத்தில் இவ்வகையிலான மகிழுந்து உருவான காலகட்டத்தில் மகிழுந்து இயங்கும், அதாவது வாகனம் நகரும், வேகமாக செல்லும் என்றாலும் இடையில் மற்ற வாகன ஓட்டிகள் திடீரென கைகள் மூலமாக சமிக்கைகள் தந்தாலோ அல்லது திடீரென முன்னே செல்லும் வாகனம் நிற்க நேரிட்டாலோ தானாக இயங்கும் மகிழுந்தானது உடனே முன்னே செல்பவர்களை இடித்து நிற்கும் அபாயமும் உண்டு. இவைகளை எல்லாம் களையும் பொருட்டு கூகுள் நிறுவனமானது மனிதனின் அசைவுகளை கருத்தில் கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி மிதிவண்டி ஓட்டுநர்கள், துள்ளுந்து ஓட்டுநர்கள் ஆலையில் செல்லும் போது கைகளின் மூலமாக கொடுக்கப்படும் சைகைகளின் அடிப்படையில் தானாக இயங்கும் வாகனமானது சைகைகளை கண்டறிந்து அதற்கேற்றவாறு வாகனத்தை நிறுத்தவோ அல்லது பாதையை மாற்றவோ செய்யும். இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் உளறிகள் முன்னே செல்லும் வாகனங்களை கண்டறிந்து செயல்படும். முன்னே செல்லும் வாகன ஓட்டிகளின் நடவடிக்கைகளை கணிப்பது மட்டுமின்றி இரவோ பகலோ எந்நிலையாக இருப்பினும் காட்சியில் துல்லியமாக இருக்கும். மேலும் மகிழுந்தானது பாகை 360 கோணத்திலும் பார்க்கும் திறன் படைத்துள்ளது. மென்பொருளில் புகுத்தப்பட்டுள்ள புதுமையான தொழில்நுட்பத்தின் துணையோடு அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றனர். கூகுள் மகிழுந்தினை பொறுத்தவரையில் அதனுள் உள்ள கணினியானது உளறிகள் கொடுக்கும் தகவல்களை பெற்றே செயல்படும். உளறிகள் மட்டுமின்றி ரேடார், லேசர் மற்றும் ஒளிப்பட கருவி அனுப்பும் தகவல்களை ஒரு சேர பெற்ற பின்பே மகிழுந்தானது அடுத்த செயலை தீர்மானிக்கும். எலக்ட்ரிக் மகிழுந்தான இது ஒருமுறை மின்னூட்டப்பட்டால் 160 கிலோமீட்டர் வரை பயணமாகும். வாகனத்தில் பயணிப்பவர்கள் ஏறியதும் செல்ல வேண்டிய இடத்தினை பதிவு செய்தால் போதுமானது. சாலையில் பயணித்து செல்ல வேண்டிய இடத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டு போய் சேர்த்திடும். மக்கள் சேவையினை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இதுபோன்ற கண்டுபிடிப்புகளை உலகறியச் செய்வதில் களம் அமைத்துள்ளது. மக்கள் வணக்கம். பொது உலக அளவில் ஒரு ஆராய்ச்சியும் சரி, ஒரு கண்டுபிடிப்பும் சரி வருது அப்படின்னா அது ஒரு நோக்கத்துக்காக வருது கிடையாதுங்க. அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சேர்த்துதான் அவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதைத்தான் ஸ்பின் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து முதல்ல யார் உருவாக்குனது அப்படின்னா, இந்த ஒரு கோட்பாடை யார் உருவாக்குதுன்னு அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் முதல்ல அவங்களோட விண்வெளி வீரர்களுக்காக இதை வந்து உருவாக்குனாங்க. அதுல வந்து பல திட்டங்கள் இருந்தாலும் முதல் முறை அவங்க கையில் எடுத்துக்கிட்டதுன்னு பார்க்கும்போது அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துல வான்வெளியில வந்து அவங்க வந்து வேலை செய்யும் போது தேவையில்லாத ஒரு புகையும் சரி, இல்ல தேவையான வாயுக்கள், தேவையான தீ வரும்போது அதை எப்படி கண்டறியணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்மோக் டிடெக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது அங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஸ்மோக் டிடெக்டரை வந்து இப்ப நம்ம பரவலா பல இடங்கள்ல பார்த்திருப்போம். எங்க அப்படின்னா பெரிய பெரிய கட்டடங்களும் சரி, இல்ல மருத்துவமனைகள், கல்லூரிகள்ல வந்து நம்ம வந்து சுவற்றுக்கு மேல வந்து தனியா ஒரு புகை வரதுக்கான ஒரு எச்சரிக்கை ஒரு குறி இருக்கும். அதுதான் வந்து ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கோம். இந்த மாதிரி அதிகபட்சமா 6300 பொருட்களுக்கு வந்து நாசா வந்து காப்புரிமை வாங்கியிருக்காங்க. எதுவும் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிப்பு அப்படின்றது முதல்ல விண்வெளியில தான் நடக்குது அப்படின்ற விஷயம் இது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியிலும் ஒரு அழகான கண்டுபிடிப்பு தயாரா இருக்கு. அது என்ன கண்டுபிடிப்பு, அது எப்படி நம்மளுக்கு பயன்பட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்ச்சிக்கு தான் போன் வாங்க போலாம். உலகில் உருவாக்கப்படும் அனைத்து பயன்பாடுகளுக்கும் மாற்று வழி என்பது உள்ளது. மனிதனின் அன்றாட தேவைகளுக்கு மாற்று வழியினை நாட பிரதான காரணம் மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்பட்ட நெருக்கடியே ஆகும். இந்நெருக்கடியினால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பது மின்சாரமாகும். ஒரு காலத்தில் வீட்டினுள் குமிழ் அல்லது குழல் விளக்குகள் எரியூட்டப்பட்டு மின்விசிறி ஓடினாலே போதும் என்ற நிலை மாறி வீட்டுக்கு வீடு குளிரூட்டி, வெப்பமூட்டி, தொலைக்காட்சி பெட்டி, குளிர்சாதன பெட்டி, சலவை இயந்திரம், வீடு சுத்தம் செய்யும் இயந்திரம், கணினி என எடுத்ததற்கெல்லாம் மின்சாரத்தின் பயன்பாடு இருந்து வருகிறது. இதனால் வீட்டுக்கு வீடு மின்னழுத்த குறைபாடு ஏற்பட்டு சாதனங்கள் சரிவர இயங்காமலும் கட்டணங்கள் பெரிய அளவில் அதிகரித்திருப்பதும்
பாமரனை வெகுவாக பாதித்துள்ளது. 1882 ஆண்டு முதல் ஒரு பகுதியின் மையமான இடத்திலிருந்து மின்சாரமானது உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வந்தது. பிறகு தண்ணீர், கரி என தொடங்கி தற்போது கிடைப்பவைகள் அனைத்திலும் மின்சாரம் உருவாக்க முடியுமா என்றே தேடி வருகின்றனர். சூரிய வெப்பத்தகடு, பெட்ரோல் மற்றும் எரிவாயு மூலம் மின்சாரம் சேகரிக்கப்படுவது போல தற்போது ஊஞ்சல் மூலமும் மின்சாரம் உருவாக்க முடியும் என தெரிவிக்கின்றனர் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள SMK போம்ரா பொறியியல் கல்லூரி மாணவர்களான ராகுல் மற்றும் விஷால். இவர்களது கண்டுபிடிப்பின்படி ஊஞ்சலின் அசைவு மூலமாக அதில் பொருத்தப்பட்டிருக்கும் டைனமோ சுழலத் துவங்கும். அதன் மூலம் பெறப்படும் மின்சாரத்தை மின்கலனில் சேமித்து பிறகு வீட்டு உபயோகப் பொருட்களில் பயன்படுத்த முடியும் என்கின்றனர். மனிதனின் தற்காலத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இக்கண்டுபிடிப்பையும் அதனது கண்டுபிடிப்பாளர்களையும் உலகிற்கு அறிமுகம் செய்வதில் சூ பெருமை கொள்கிறது. இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK போம்ரா பொறியியல் கல்லூரிக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட கண்டுபிடிப்பை நம்மளுக்கு விளக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. பொதுவாக ஒரு கண்டுபிடிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு துறை மட்டும் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு பொருள் இயங்குறதுக்கு அதுக்கு துணை புரியக்கூடியது பல வகையான துறைகள் இருக்கும். ஏன்னா அதை வடிவமைக்கிறதுக்கு பொறியியல் துறை தேவைப்படும், அதை இயக்க வைக்கிறதுக்கு இயற்பியல் துறை தேவைப்படலாம். அதே மாதிரி அப்புறம் மின்னணு, மின்சார துறைகள், இப்படி பல துறைகளால உருவாக்கப்பட்டதா ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குது. அது இன்றைக்கு நாம எந்த துறை சார்ந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றத சொல்றதுக்கு அந்த மாணவர்களும் தயாரா இருக்காங்க, நாமளும் தயாரா இருக்கோம். அப்புறம் காத்துக்கணும், நாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். கேளம்பாக்கம் SMK போம்ரா பொறியியல் கல்லூரியில் நம்ம இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பொறியியல் துறை மாணவர்கள் அவங்களோட கண்டுபிடிப்பை உங்களுக்கு அழகாக விளக்கி சொல்லிருக்காங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் வந்து இப்ப இல்லைங்க, பல காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து ஊஞ்சல் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம பூங்காக்கள்ல, கிழக்கே அரங்குகள்ல இந்த ஊஞ்சல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருந்தும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை பெற முடியும் அப்படின்றது இந்த மாணவர்களோட ஒரு திறனா இருந்திருக்கு. அதை யோசிச்சனாலதான் ஒரு அருமையான கண்டுபிடிப்பு வந்திருக்கு. என்ன பார்க்கும்போது ஏதோ ஒரு ஊஞ்சல்ல அமர்ந்திருக்க மாதிரி உணர்வு ஏற்படுதா? ஆமாங்க, நான் ஒரு ஊஞ்சலோட ஒரு அமைப்புல தான் அமர்ந்திருக்கேன். பார்க்கும்போது ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்குல்ல, ஆனா இந்த ஊஞ்சல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம், கத்துக்க போறோம். அதான் இன்றைய நிகழ்ச்சி. சரி, இது உருவாக்கின 2 நபர்கள் இருக்காங்க, மாணவர்கள். அவங்களை வரவேற்கலாம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ராகுல் சார். ராகுல். கொடுங்க. விஷால். விஷால், எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க? 3rd year மெக்கானிக்கல். 3வது வருஷம் மெக்கானிக்கல். நீங்க? நானும் 3rd year மெக்கானிக்கல். 3rd year தான் படிக்கிறீங்க. நீங்க வந்து எடுத்தன ஒரு ஊஞ்சல் பார்த்துன்னா உட்கார ஒரு ஆசை வந்துருச்சு, உட்காந்துட்டேன். இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. பவர் ஜெனரேஷன் யூசிங் ஸ்விங் சார். பவர், இதுல இருந்து மின்சாரம் தயாரிக்க போறீங்க? ஆமா சார். அப்படியா? பவர் ஜெனரேஷன் பை யூசிங் ஸ்விங். ஓ, நம்ம வந்து இதுல வந்து விளையாடும் போது, இல்ல நம்ம இப்படி ஆடிட்டு இருக்கும் போது அதுல இருந்து பவர் ஜெனரேட். ஓ, இப்படி நம்ம விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு பவர் ஜெனரேட் ஆகும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ராகுல், இப்ப எவ்வளவு திட்டங்கள் இருந்தாலும் ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கையில் எடுத்தீங்க? நம்ம சொசைட்டில வந்து முக்கியமா தேவைப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் தான். அந்த பவர் எப்படி டெவலப் பண்றான் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்தது தான் இந்த ப்ராஜெக்ட். சரி, இப்ப மின்சாரம் உற்பத்தி பண்றதுக்கு பல வழிகள் இருந்தாலும் நீங்க ஒரு ஊஞ்சலை கையில் எடுத்தீங்க. இது மூலமா எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்போ பார்க்ல, கார்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றதுனால பவர் வந்து வேஸ்ட் ஆகுது. அந்த பவர் வந்து எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்தது தான் வந்து இந்த ப்ராஜெக்ட். விஷால், இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க. உருவாக்கும் போது நிறைய ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க. சரி, வேற ஏதாவது பார்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்களா, இல்ல வந்து புதுசா நீங்களே உருவாக்குனதா இந்த ஒரு திட்டம்? இது புதுசா நாங்க தான் ஐடியா போட்டு டிசைன் போட்டு எடுத்துருக்கு. நாங்க என்ன யோசனை, இத ஜஸ்ட் ஒரு ஸ்விங், அது எப்படி இருந்தாலும் பவர் வேஸ்டா போட்டுருக்கு. அதுல இருந்து சிம்பிள் மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு அவுட்புட் வரணும். அதுதான் சிம்பிளா ஒரு அவுட்புட் கொடுவோம். இப்ப நிறைய பூங்காக்கள்ல வந்து நிறைய ஊஞ்சல்கள் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விளையாண்டு இருக்கு, நிறைய நம்ம பயன்படுத்திருக்கோம். நிறைய விஷயம் வந்து வீணாகுது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப இருக்கக்கூடிய அந்த ஊஞ்சலை வந்து புதுசா மாத்தணுமா, இல்ல உங்களோட கண்டுபிடிப்பை கொஞ்சம் பொறுத்துனா போதுமா? ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணியா போதும். அதாவது ஃபர்ஸ்ட்
ஊஞ்சல்ல எப்பவுமே டாப் ஆமா, சப்போர்ட்னா பீம் அது எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்கும். அந்த பீம் இது சொல்றீங்க. அது எப்பவுமே ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுக்கு பதிலா நாங்க ஜஸ்ட் 2 பியரிங் யூஸ் பண்ணோம். பியரிங்னா நமக்கு எவ்வளவு வேணாலும் ஃப்ரீயா ரொட்டேட் ஆகும், அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதிலிருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ராக்கெட் யூஸ் பண்ணி செயின் யூஸ் பண்ணி நமக்கு அவ்வளவு பவர் அவுட்புட் வரும். அந்த பியரிங்ல இருந்தா வந்து நமக்கு பவர் ஜெனரேட் ஆகுது. அதுல இருந்தா ரொம்ப முக்கியமான பியரிங்னா ஜஸ்ட் ஃப்ரீ மூவ்மெண்ட். எவ்வளவு ஃப்ரீயா வேணாலும் மூவ் ஆகும். அதுக்காக தான். சரி, இப்ப இதுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டது? யார் சொல்றா? விஷாக்கா, ராகுலா? நீங்க சொல்லுங்க விஷாக்கா. இப்ப என்னென்ன தேவைப்படுற காம்பனன்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜஸ்ட் சைட் சப்போர்ட்னா ஊஞ்சல் ஆல்ரெடி இருக்கு. அதுனா நம்ம ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணுவேன். அது 2 இன்ச் ஸ்கொயர் பப். அதுக்கப்புறம் மேலே 2 பியரிங்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது முதல்ல எவ்வளவு நீளம், எவ்வளவு எடுத்திருக்கீங்க? அதெல்லாம் 6 ஃபீட் ஹைட்ல எடுத்துருக்கு. 6 ஃபீட் ஊஞ்சல் ஹைட் 6 ஃபீட். அதுக்கப்புறம் 2 பியரிங் ஃபிக்ஸ் பண்ணோம். பியரிங்ல வந்து பல வகைகள் இருக்கு. இது வந்து என்ன ஹவுஸ் பியரிங் இல்ல பால் பியரிங்? என்ன பியரிங்? ஹவுஸ் பியரிங் தான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டு சைடுல ஹவுஸ் பியரிங் யூஸ் பண்ணுவேன். அது பியரிங் எதுக்குன்னா ஜஸ்ட் ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுக்குவேன். ஃப்ரீ மூவ்மெண்ட் நமக்கு எந்த இது ஃபோர்ஸ் கூட அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதுக்காக தான் பியரிங் யூஸ் பண்ணுவேன். சரி, அது டாப் சப்போர்ட் இதுனா அது ஜஸ்ட் நம்ம ஹேண்டில் ஃபோர்ஸ் கொடுக்கிறதுக்கு. ஆமா, மற்ற நேரம் வந்து குழந்தைகள் வந்து நம்ம இங்க வச்சு மாட்டிருப்போம். அது வேண்டியதுல நம்ம அங்க ஒரு கைப்பிடி மாதிரி பிடிச்சு நமக்கு இங்க ஏதாவது வேற ஏதாவது வர்க் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ இருந்தா புக் ரீட் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்கு. அப்ப இந்த கம்பி இத பத்தி சொல்லுங்க. இது 4 ஃபீட் மைல் ஸ்டீல் ரோட் யூஸ் பண்ணிருக்கு. அதுல இருந்து சைட் இது சப்போர்ட். இது 1 இன்ச் ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணிருக்கு. இது பேஸ் பிளேட். இது ஆர்டினரி பிளைவுட் யூஸ் பண்ணிருக்கு. இது வந்து உட்கார்ந்து நம்ம விளையாடுறதுக்காக கொடுத்துருக்கு. சரி, வேற என்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க. வேற என்ன அந்த டாப் சப்போர்ட்ல வந்து நம்ம ஸ்ப்ராக்கெட் யூஸ் பண்ணு. ஸ்ப்ராக்கெட்னா இந்த டீத் மாதிரி இருக்கும். இங்க ஒரு பேரிங் இருக்கும். ரெண்டுமே சேம் பியரிங், ஹவுஸ் பியரிங் தான் யூஸ் பண்ணேன். அது ஃப்ரீ ரொட்டேஷனுக்காக. அப்புறம் அது அந்த டாப் சப்போர்ட் எண்ட்ல ஒரு ஸ்ப்ராக்கெட் வெல்ட் பண்ணி வச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு செயின். இது நார்மலா இது சாதாரண ஒரு பர் சக்கரம் தானா? ஆமா. அதுல இருந்து செயின் ட்ரை யூஸ் பண்ணி ஸ்ப்ராக்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ப்ராக்கெட்ல இருந்து வீல் அந்த மேலே கிடைக்கிற ரொட்டேஷன் ஹாஃப் ரொட்டேஷன், அந்த ஹாஃப் ரொட்டேஷன் ஃபுல் ரொட்டேஷனா கன்வெர்ட் பண்ணதுக்கு நம்ம இந்த ஃப்ளை வீல் இதை யூஸ் பண்ணுவேன். அங்கே இருந்து டைனாமோ கொடுத்துருக்கீங்க. ஆமா. டைனமோ எதுக்காக பயன்படுத்துறீங்க? டைனாமோ ரொட்டேட் ஆகும்போது அதுக்குள்ள பவர் ஜெனரேட் ஆயிடும். அந்த பவர் வந்து இந்த சர்க்யூட் வழியா இந்த ஸ்டெபிலைசிங் சர்க்யூட் இது வந்து என்ன நல்லா இருக்கு சொல்லுங்க. இதுல டிரான்ஸ்ஃபார்மர், ரெசிஸ்டர், அப்புறம் கெபாசிட்டர் இருக்கு. அது ஏன் அதோட வேலை என்ன? நம்ம யூஸ் பண்ணது ஸ்டெபிலைஸ் வேரி ஆயிட்டே இருக்கும். அந்த பவர் ஜஸ்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதுக்கு தான் இந்த சர்க்யூட் யூஸ் பண்ணுவேன். அந்த சர்க்யூட் வழியா அது பேட்டரியில ஸ்டோர் பண்ணுவேன். பேட்டரியில வர ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையான டைம்ல யூஸ் பண்ண.
விஷாக், இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து டைனமோ நீங்க பயன்படுத்திருக்கீங்க. டைனமோ வந்து வந்து நம்ம மிதிவண்டி சைக்கிள்ல தான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த இடத்துல ஏன் இது பயன்படுதுன்னு சொல்லுங்க. இது ஜஸ்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிருக்கு. இதுதான் சிம்பிள் அண்ட் காம்பேக்ட் மெக்கானிசம். அதுதான் இந்த டைனாமோ யூஸ் பண்ணியிருக்கீங்க. டைனமோ வந்து ரொம்ப எளிமையான ஒரு உபகரணம். இது வந்து அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்றேன். அதுதான் இதை பயன்படுத்திருக்கீங்க, யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிதானே? அதுக்கப்புறம் வேற என்ன? இந்த பேட்டரிக்கு வந்து எல்லாமே வந்து சேவ் ஆயிடும். பேட்டரி மின்சாரம் சேவ் ஆயிடும். இப்போ வந்து இந்த ஊஞ்சல்ல இருந்து எப்படி வந்து ஒரு மின்சாரம் உற்பத்தி ஆகுது, அது எப்படி நம்ம சேமிக்க போறோம், அதன் மூலமா எப்படி அந்த மின்சாரத்தை நம்ம பயன்படுத்துறோம், இந்த ஒரு 3 விஷயங்களும் வந்து ஒரே நேரத்துல பார்க்க போறோம். அது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இது முடியும் அப்படின்னு இந்த 2 நபர்களும் நிரூபிச்சிருக்காங்க. ஒரு தடவை சோதனை செஞ்சு நம்ம பார்க்கலாம். இந்த சிங் பண்ண போறேன். அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் வந்துடுவேன். அந்த ரொட்டேஷன்ல இருந்து பேட்டரி ஸ்டோர் ஆயிடும். நமக்கு தேவையாகும்போது சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் இருக்கு. எல்லாம் ஒரே நேரத்துல நடக்குமா? ஒரே நேரத்தில். யார் பண்றா? நீங்க பண்றீங்களா? பண்ணுங்க, சொல்லுங்க. இது ஆடிட்டே இருக்கலாமா? இப்போ அவன் யூஸ் பண்ண ஸ்விங் வந்து நம்மளுக்கு ஆக்சிலேட் ஆகுது. அந்த ஸ்விங்கில் வந்து நம்ம டூ அண்ட் ஃப்ரோ மோஷனும் ஆக்சிலேட் ஆகுது. அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வந்து ஸ்ப்ராக்கெட்டில் ஆகுதுனால இப்போ இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த வீல்லேருந்து போய் பவர் வந்து பேட்டரிக்கு சேவ் ஆயிடுது. இப்போ பவர் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஆமாம் சார், இப்போ பவர் வந்து ஜென்ரேட் ஆயிடுது. இப்போ அது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேணும்னும் போது இப்போ இப்படியே அப்பயே யூஸ் பண்ணனாலும் கரண்ட் டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆன் ஆகும். இப்போ நம்ம இயக்கிறனால வந்து மின்சாரம் வந்து சேமிக்கப்படுது மின்கலன்ல. இப்போ தேவைப்படும் சுவிட்சை போடும்போது உடனே நம்மளுக்கு விளக்கு எரிய ஆரம்பிச்சோம். கண்டிப்பா சார். இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த சக்கரம் வந்து பாதி தான் சுத்துது. இப்படிதான் சுத்துமா இல்ல முழுதும் சுத்திக்கிட்டே இருக்குமா? இப்படி வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், இது ஃபுல்லா தான் சார் சுத்துது. ஃபுல் ரொட்டேஷன் தான் சார் கிடைக்குது. இது நம்மளுக்கு இங்க தான் ஆஃப் ரொட்டேஷன் கிடைக்கும் சார் ஸ்விங்ல. இங்க வரும்போது ஃப்ரீ வீல் கனெக்ட் பண்ணிருக்கோம். அந்த ஃப்ரீ வீல்ல இருந்து ஃபுல் ரொட்டேஷனா கன்வெர்ட் ஆகுது. இதுவே ரிவர்ஸ்ல சுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பவர் சப்ளை ஆகாது, ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால வந்து ஒரே ஒரு புறம் மட்டும் தான் சக்கரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்க சொல்றீங்க. இதுவே வேகமா சுத்தும் போது என்ன நடக்கும்? வேகமா ஊஞ்சல் ஆடும் போது வேகமா சுத்தினாலும் பவர் வந்து அதிகமாக தான் சார் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இப்போ நம்ம சர்க்கியூட் யூஸ் பண்ணிடுறதுனால அது வந்து ஸ்டேபிளாக கொடுக்கும். அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். வேகமாக பண்ணால் இன்னும் அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் ஆகும் சார். சரி, இப்போ வந்து பேட்டரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு. என்ன இப்போ பேட்டரி வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து இயக்கத்துல இருக்கு அப்படின்னா அப்ப தேவையில்லாத மின்சாரம் நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்கும்ல. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா விளக்குக்கு? அதுதான் சார் ஸ்டெபிலைசிங் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம், சர்க்கியூட் யூஸ் பண்றோம். அந்த சர்க்கியூட் வந்து கரெக்டான ஸ்டேபிளான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சார். அதே சமயம் எக்ஸ்ட்ரா நீங்க சொல்ற மாதிரி வரக்கூடியதை வந்து கட் பண்ணிடும் சார். அதுல வந்து எவ்வளவு அளவோ அந்த அளவு மட்டும் தான் அதை ஏற்றுக்கொள்ளும். கூடுதலா வரக்கூடிய மின்சாரம் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அது தானா அதை நிறுத்திடும், வேண்டியது இல்லை அப்படின்னு. இதுவரை நாம வந்து ஊஞ்சலா வந்து வெறும் ஊஞ்சலா தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த ஊஞ்சல்ல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு யாரும் யோசிச்சதும் கிடையாது. ஆனா வந்து விஷாக்கும் ராகுலும் வந்து புதுசாவே யோசிச்சு இது மூலமா வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும், அது வந்து எல்லாருக்கும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு விஷயம் சொன்னிருக்கீங்க. இனிமேல் வந்து இது வந்து வெறும் பூங்காக்கு மட்டும்தானா இல்ல வீட்டுல வந்து சில பேர் வந்து ஊஞ்சல் பயன்படுத்துவாங்கல்ல, அங்கேயும் இது வந்து செயல்படுத்த முடியும்? அங்கேயும் பயன்படுத்தலாம் சார், பயன்படுத்த முடியும். விஷாக், நீங்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்கீங்க. அதுவும் வந்து ஒரு மிதிவண்டியில பயன்படக்கூடிய ஒரு செயின் வீல் டிரைவ் அதை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கீங்க. இதை வந்து வேற எங்கெல்லாம் பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இது வந்து அந்த குழந்தைகள் விளையாடும் அந்த தொட்டில யூஸ் பண்ணலாம். தொட்டில பயன்படுத்த முடியும். யூஸ் பண்ணி அது தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குள்ள ஊஞ்சல் மாதிரி. அது மேல லைட் யூஸ் பண்ணி அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஈஸி சேர் அதுல யூஸ் பண்ணலாம். ஆமா, பெரியவங்க படுத்து சாஞ்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி அதுல இருந்து பவர் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் வந்து இது செயல்படுத்த முடியும். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா கொண்டு வர முடியாது, ரொம்ப சிறிய அளவுல லைட்டா யூஸ் பண்ணலாம். எல்இடி லைட் அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லைட் அதுக்காக யூஸ் பண்ணலாம். பவர் ஜெனரேஷன் யூசிங் ஸ்விங், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு வந்து பசங்க ஐடியா சொல்லும் போது. ஏன்னா அவங்களோட படிப்பு சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படிங்கறதோட சேர்த்து
ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் பத்தியும் ஒரு தாட்டோட வந்தாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. இந்த கல்லூரியில இந்த மாதிரி வந்து படிப்பும் வேணும், என்விரான்மெண்ட் பத்தியும் நம்ம யோசிக்கணும், நமக்கு இருக்கிற நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் காப்பாத்தணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து செலவில்லாம ஜெனரேட் பண்ணணும், வேஸ்ட் ஆற எனர்ஜியை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இந்த வயசுலயே அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து ஸ்விங் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஸ்விங் வந்து ஜெனரலா நம்ம பார்க்ஸ்ல நிறைய பார்ப்போம். அதே மாதிரி வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து இங்க சில்ட்ரன் அந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீ ஸ்கூல்ல எல்லாம் கண்டிப்பா இந்த ஸ்விங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பழையங்காலத்துல வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்விங் ஊஞ்சல் வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், சும்மா வந்து நம்ம விளையாட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதே வந்து இந்த இளைஞர்கள் வந்து இந்த விளையாட்டுக்கு அவங்க கொடுக்கிற எனர்ஜி, அவங்கள அறியாம வந்து கொடுக்கிற எனர்ஜியை கூட நம்ம எப்படி திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சோ இதுல வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இப்ப நீங்க சைக்கிள் ஓட்டுனீங்கன்னா அதுல வந்து நம்ம பவரை ஜெனரேட் பண்றோம் இல்லையா, ஒரு டைனமோ யூஸ் பண்ணி, அதை யூஸ் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க. இதுலயும் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராஜெக்ட்லயே வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மின்சாரத்தை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். சோ இதுல வந்து இந்த ஸ்விங் இப்ப வந்து அந்த ஊஞ்சல் ஆடும்போது அதுல கிடைக்கிற வந்து அந்த ரோட்டரி மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி, அந்த ஒரு வீல் யூஸ் பண்ணி, டைனமா யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பவர் எவ்வளவு எனர்ஜி கிடைக்குதோ அதை வந்து பேட்டரியில ஸ்டோர் பண்றாங்க. சோ ஒரு நாளைக்கு சப்போஸ் ஒரு 6ல இருந்து 8 வரைக்கும் வந்து இல்ல 5ல இருந்து 7 வரைக்கும் இந்த ஈவினிங் பார்க்ல வந்து விளையாடுறாங்க, அந்த பசங்க வந்து ஸ்விங் ஆடுறாங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் இவ்வளவு தடவை ஆட்டுவாங்க. இவ்வளவு தடவை வந்து இந்த ஸ்விங் ஆடும்போது எவ்வளவு பவர் ஜெனரேட் ஆகும், அதை வந்து எவ்வளவு ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு பேட்டரிஸ் வேணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க வந்து சேவ் பண்ணிட்டு, சப்போஸ் அந்த 6 மணிக்கு மேல அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ், அதாவது அந்த பார்க்ல வந்து லைட்டிங் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா என்னத்துக்காக நம்ம பவரை வந்து வேஸ்ட் பண்ணணும், இதுல கிடைச்சிருக்கிற எனர்ஜியே யூஸ் பண்ணி நம்ம அங்க இருக்கிற பார்க்குக்கு லைட்டிங் கொடுக்கலாம். சப்போஸ் இப்ப 10 லைட் எரியணும் ஸ்ட்ரீட்ல அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி எவ்வளவு, அந்த அளவுக்கு நம்மளால இங்க வந்து எனர்ஜியை சேவ் பண்ண முடியுமா, இதையும் தாண்டி நம்மளால இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வந்து லெஃப்ட் அவுட் பண்ண முடியுமா. ஏன்னா அதுக்கு மேல அவங்க லைட் யூஸ் பண்ணி சப்போஸ் அவங்களுக்கு பவர் இல்லாம இருந்தா, அங்க டார்க்கா இருந்தா குழந்தைகள் இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. சோ இதெல்லாம் யோசிச்சு அவங்க கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நம்ம நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ண என்ன ஆகும்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி சேவிங்கிறது வந்து எல்லாரும் மைண்ட்லயுமே ஒரு நல்ல ஒரு எண்ணமா உருவாகும். இதே மாதிரி நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கூட சேர்லாம், பெரம்பு சேர்லாம் வச்சிருப்பாங்க, அதை கூட ஊஞ்சலா கட்டி ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அத கூட வந்து நம்ம அந்த மாதிரி எனர்ஜி சேவ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ வந்து நிறைய பணம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம், ஆனா இருக்கிற எனர்ஜி ஜெனரேஷனே அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது இருக்கிறத வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு பழக்க வழக்கத்திலேயே அதுல வர எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நாட்டுக்கும் வந்து நல்ல ஒரு சேவிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். விஷால், ராகுல் 2 பேருமே வந்து பொதுவாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஒரு திட்டத்தை உருவாக்கும் போது இது வந்து பல துறைகள் வந்து உள்ள இருக்கு. ஏன்னா இதை வந்து வடிவமைக்கணும், அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த மாதிரி இதுதான் இருக்கணும் அப்படின்னு வந்து இது கட்டமைக்கணும், அதுக்கப்புறம் இது வந்து இது மெக்கானிசம் படிக்கணும், அப்புறம் எலக்ட்ரிக்கல் விஷயம், அப்புறம் பவர் ஜெனரேஷன், இப்படி பல துறைகள் ஒன்று நினைச்சுதான் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அதுவும் இவங்க துறையை தாண்டி பல விஷயங்கள் யோசிச்சதுனாலதான் இவங்களால இந்த ஒரு கண்டுபிடிப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்க முடிஞ்சது. இதுவரையும் எல்லாருமே ஊஞ்சல் வந்து வெறும் விளையாட்டு பொருளா பாக்குறத விட்டுட்டு இனிமேல் அதுல இருந்தும் நம்மளால வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை அழகா இந்த நிகழ்ச்சியில கத்துக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தாராளமா கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி அறிவியல் சார்ந்த பின்னணியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.